கூட்டமாக இறங்கி தாவேக தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம். இதுல வந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? தொகுதி மறுவரையை பொறுத்தவரையில இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கொண்டு வர்றதாட்டு சொல்லியிருக்காங்க. அந்த மசோதா தாக்கல் செய்த பிறகு யார் யாரு அந்த மசோதாவுக்கு ஆதரவா வாக்களிக்க போறாங்க, யார் யாரு வெளியே போறாங்க, யார் யாரு வாக்களிக்காம இருக்காங்கன்னு அப்பதான் தெரியும். அப்படி ஒருவேளை இப்ப வந்து 3/2 பங்கு ஏற்கனவே கிடைக்கணும். ஆனா ஏற்கனவே ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி நடக்கக்கூடிய அந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல இந்த மசோதா கொண்டு வந்து அங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கு. திருப்பி வந்து இப்ப கொண்டு வரதா சொன்னாங்க. அப்ப கிட்டத்தட்ட இதுல அந்த கோரம் தேவையானோம்னா இன்னும் ஒரு 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேவை இருக்கு. அதனால தமிழ்நாட்டுல வந்து இதுல எப்படி இவங்க வாக்களிக்காங்கன்னு உள்ளதை பொறுத்து தெரியும். அப்படி ஒருவேளை தவறுதலா பண்ணா இது தமிழக மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அநீதியா நான் பாக்குறேன். தாவேக நடத்தக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டம் என்பது டீலிமிட்டேஷனா என்னன்னு தெரியாம நடத்துறாங்க அப்படின்னு ராசா வந்து இது அவரு சொல்லுது எனக்கு ஏற்புடையதில்லை. ஏன்னா வந்து கடந்த காலங்களையும் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க, திராவிட முன்னேற்ற கழகம் முதல்வர்களை கூப்பிட்டு வச்சு பேசியிருக்காங்க. அப்ப இவ்வளவு தெரிஞ்சு அவர் வந்து இதை பத்தி இப்படி கேட்கிறாருன்னா ஒருவேளை அவருக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன்.